நியாயம் இல்ல இருக்குல்ல. அவர் பக்கத்து ஒரு நியாயம் இருக்குல்ல. தேவையில்லைங்கிறாரு. அந்த நியாயத்தை நீங்க பார்க்கணும். நீங்க பேலன்ஸா பேசுங்க. ஒன் சைடா பேசாதீங்க. பேலன்ஸா பேசுங்க. போங்க அந்த பக்கம் போங்க, நீங்க போங்க. அவன் பக்கத்து ஒரு நியாயம் இருக்குங்க. இருக்குங்க. அவன் கையில எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அதை தூக்கி வெட்டி இருக்கான். தூக்குற அளவுக்கு யாரு அந்த கத்தியை கொடுத்தது யாரு? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் 2023ஆம் ஆண்டு வெளிவந்த படங்களுக்கான நேஷனல் அவார்ட்ஸை ஆகஸ்ட் 1ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வந்து நம்ம நாட்டோட 71ஆம் ஆண்டு நேஷனல் அவார்ட் பிரசன்டேஷன் ஃபெஸ்டிவல். அப்படி இவங்க யாருக்கெல்லாம் அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்துல தான் பெரிய கான்ட்ரவர்சி கிளம்பியிருக்கு. மக்கள் எல்லாருமே குறிப்பிட்ட ஒரு கட்சியை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இந்த வீடியோல அப்படி என்ன கான்ட்ரவர்சியலான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, தேசிய விருதுனா என்ன, அது எதுக்காக வழங்கப்படுது, ஆக்சுவலா தேசிய விருது பிரசன்டேஷன்ல கவர்மெண்ட் தலையீடு இருக்குமா, எதன் அடிப்படையில விருதுகள் கொடுக்குறாங்க, யாரு அந்த அவார்டுக்கு இவங்கெல்லாம் சூஸ் பண்றது, அண்ட் நேஷனல் அவார்ட்ஸுக்கு பின்னாடி இருக்க பாலிடிக்ஸ், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த 71st நேஷனல் ஃபில்ம் அவார்ட்ஸ்ல நம்ம தமிழ் சினிமாவுக்கு 5 விருதுகள் கிடைச்சிருக்கு. அதுல பார்க்கிங் படத்துக்கு பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் இன் தமிழ், பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் அண்ட் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர், இந்த 3 விருதுகளுமே பார்க்கிங் படத்துக்காக கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வாத்தி படத்துக்காக பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷனுக்கான அவார்ட் ஜிவி பிரகாஷ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நான் ஃபீச்சர் ஃபிலிம் கேட்டகரியில பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபிக்கான அவார்ட் லிட்டில் விங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு கிடைச்சிருக்கு. 2023ஆம் ஆண்டுக்கான நேஷனல் அவார்ட்ஸ்ல இந்த 5 தேசிய விருதுகள் தான் நம்ம தமிழ் சினிமாவுக்காக கிடைச்சிருக்கு. இந்த அவார்ட்ஸ்ல பார்க்கிங் படத்துக்கு 3 விருதுகள் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா பார்க்கிங் நல்ல படம் தான். ஒரு சிம்பிளான ஸ்டோரியை வச்சுக்கிட்டு ஃபுல் படத்தையுமே ஸ்கிரீன் பிளே படியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாரு. அவ்வளவு அருமையா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த 3 விருதுகள் பார்க்கிங் படத்துக்கு ஒர்த்தபிளானதான். அட் த சேம் டைம் அதே இயர்லயே ரிலீஸ் ஆன சித்தா, அயோத்தி அண்ட் ஜிகர்தண்டா XX இந்த 3 படங்களுக்குமே நேஷனல் அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த தமிழ் அவார்ட்ஸ்ல எந்த ஒரு கான்ட்ரவர்சியுமே மக்கள் கிளப்பல. பட் ஓவரால் இந்தியா ஃபுல்லா இருந்து வந்த எல்லா படங்களையுமே பார்த்து அந்த படங்கள்ல இருந்து பெஸ்ட் ஆக்டர் அப்படின்றதுக்கான ஒரு அவார்டை சூஸ் பண்ணிருக்காங்க. இந்த விருது 2 ஆக்டருக்கு பிரிச்சு வழங்கப்பட்டிருக்கு. ஒன்னு 12th ஃபெயில நடிச்ச விக்ராந்த் மசி அப்படின்றவருக்கு, ரெண்டாவதா ஜவான் படத்தில் நடிச்ச ஷாருக் கான் அவர்களுக்கு. இந்த அவார்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனேயே இந்த அவார்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே அன்ஃபேரா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல எந்த ஒரு செலிபிரிட்டியுமே இதை பத்தி பேசவே இல்லை. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. ஏதாவது பேசுங்கடா. பட் அதே இயர் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊர்வசி மேம் இந்த இஷ்யூவை பத்தி பேசியிருக்காங்க. நடிப்பை வச்சு கொடுக்குறீங்களா, இல்ல ஏஜை வச்சு கொடுக்குறீங்களா, இல்ல வேற ஏதாச்சும் குவாலிட்டிஸ் இருக்கணுமா, எதன் அடிப்படையில என்னையும் சரி மற்ற நடிகர்களையும் சரி இந்த தேசிய விருதுக்கு தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அதே சமயம் 2023ல மலையாளத்துல ரிலீஸ் ஆன பூக்காலம் அப்படின்ற ஒரு படத்துல 100 வயசு ஒரு ஓல்டு மேனா விஜயராகவன் அப்படின்ற ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காரு. இவரோட நடிப்புக்காக அந்த இயர் கேரளா ஸ்டேட்டோட உயரிய விருதா இருக்கக்கூடிய கேரளா பிலிம் கிரிட்டிக்ஸ் அசோசியேஷன் அவார்ட்ஸ்ல பெஸ்ட் ஆக்டருக்கான விருது இவருக்கு கொடுத்திருக்காங்க. பட் அவருக்கு நீங்க சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸுக்கான அவார்ட் கொடுத்திருக்கீங்க. ஆனா ஜவான் படத்துல பெரிய நடிப்புல மிரட்டின ஷாருக் கானுக்கு பெஸ்ட் ஆக்டருக்கான நேஷனல் அவார்ட் கொடுத்திருக்கீங்க. அதே சமயம் ஆடு ஜீவிதம் அப்படின்ற ஒரு படத்து மூலமா பிருத்திவிராஜ் ஒரு உன்னதமான ஆத்மார்த்தமான ஒரு ரியலிஸ்டிக்கான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாரு. 2 வருஷம் பாலைவனத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு வெளிவந்த இந்த படத்துக்கு எந்த ஒரு விருதுகளுமே கிடைக்கல. இவங்க எல்லாத்தையும் விட ஷாருக் கான் பெட்டர் ஆக்டர், பெட்டரா நடிச்சிருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல அவர் பக்கத்து ஒரு நியாயம் இருக்குல்ல. அந்த நியாயத்தை நீங்க பார்க்கணும். நீங்க நாங்களும் கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்துறோம். மற்றவங்கள மாதிரி எங்களோட வேலையை நாங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கோம். கிடைக்கிறத வாங்கிட்டு போறதுக்கு நாங்கள் ஒன்றும் பென்ஷன் அமௌண்ட் வாங்கிட்டு இல்லை. எங்களோட வேலைக்கான ஒரு அங்கீகாரமாக தான் அதை பார்க்குறோம். இப்போ நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே தேசிய விருதோட தேர்வுக்குழு சரியான ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வசி மேம் பிரஸ் மீட் அண்ட் நிறைய சேனல்ஸுக்கு இன்டர்வியூஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. இவங்க கேட்குற கேள்வி எல்லாமே நியாயமான கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியணும்னா நேஷனல் அவார்டோட செலக்ஷன் ப்ராசஸ் நமக்கு தெரியணும். அங்க இருக்கக்கூடிய ஜூரி மெம்பர்ஸை பத்தி தெரியணும். ஃபைனலா இந்த அவார்ட்ஸ் லிஸ்ட்டை அப்ரூவல் பண்றவங்க யார் அப்படின்னு நமக்கு தெரியணும். சரி வாங்க இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வருவோம். முதல்ல தேசிய விருது அப்படின்னா என்ன, எதுக்காக வழங்கப்படுது? இது இந்தியாவில் இருக்க எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் அந்தந்த இயர் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ற நடிப்பு கலைஞர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் கௌரவப்படுத்துற விதமாகவும் அங்கீகாரப்படுத்துற விதமாகவும் கொடுக்கப்படுற ஒரு உயரிய விருது தான் இந்தியன் நேஷனல் பிலிம் அவார்ட்ஸ். 1954ஆம் ஆண்டு நம்ம இந்தியன் கவர்மெண்டால தொடங்கப்பட்ட இந்த தேசிய விருது வழங்கும் விழா 71 வருடங்களை கடந்து இன்னைக்கு 2025 வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. NFA அப்படின்னு சொல்லப்படுற நேஷனல் பிலிம் அவார்ட்ஸ் இதை கண்காணிக்கிறது NFDC, அதாவது நேஷனல் பிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த NFDC
என்எஃப்டிசியை கண்காணிக்கிறது டிஎஃப்எஃப், அதாவது டைரக்டரேட் ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஓவரால் இந்த நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற என்எஃப்ஏ, என்எஃப்டிசி, டிஎஃப்எஃப் இது எல்லாமே இந்தியன் கவர்மெண்டோட இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கீழே தான் இயங்கிட்டு இருக்கு. அதாவது தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ். இந்த நேஷனல் அவார்ட்ஸ் பாத்தீங்கன்னா 3 பிரிவுகளா கொடுப்பாங்க. ஒன்னு வந்து ஃபீச்சர் ஃபிலிம், இன்னொன்னு நான் ஃபீச்சர் ஃபிலிம், இன்னொன்னு வந்து பெஸ்ட் ரைட்டிங் ஆஃப் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பத்தி வெளிவர புக்ஸ் அல்லது ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொடுப்பாங்க. இதுல ஃபீச்சர் ஃபிலிமை மட்டும் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். முதல்ல ஒரு படத்தை நேஷனல் அவார்ட் கமிட்டிக்கு அனுப்பணும்னா அதுக்கு தேவையான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல எந்த இயர் எந்த படங்களா இருந்தாலும் சரி அந்த இயர் ஜனவரி 1ல இருந்து டிசம்பர் 31க்குள்ள அந்த படத்துக்கான சிபிஎஃப்சி சர்டிபிகேட், அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் அப்படின்ற சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். இந்த சர்டிபிகேட் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இந்த படத்தை தியேட்டர்ல நம்ம ஒளிபரப்பு செய்யலாம், பப்ளிக் எல்லாருமே பார்க்கலாம், இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, சென்சார் பண்ணியாச்சு அப்படின்றதெல்லாம் அப்ரூவ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு கொடுக்குற அப்ரூவல் சர்டிபிகேட் தான் இந்த சிபிஎஃப்சி சர்டிபிகேட். ரெண்டாவது, நம்ம அனுப்பக்கூடிய படங்கள் இந்தியாவில் இருக்க எந்த மொழிகளில் வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்னா கண்டிப்பா 72 நிமிஷத்துக்கு மேல இருக்கணும். மூணாவதா, எல்லா படத்துக்குமே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அடுத்ததா, படத்தோட ரைட்ஸ் வந்து சரியான ப்ரொடியூசர், கரெக்டான ஓனர் கிட்ட இருக்கணும். இந்த மாதிரி இன்னும் சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் இருக்கு. இது எல்லாத்துலயும் பாஸ் ஆனாதான் நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ்க்கு நம்மளோட படங்களை அனுப்ப முடியும். ஓகே, இந்த படங்கள் எல்லாத்தையுமே நம்ம அனுப்பியாச்சு. இந்த படங்கள் யாருக்கு போகும், இந்த படத்தை யாரு ஃபர்ஸ்ட் பாப்பா, இந்த படங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தேர்வு பண்றதுக்கு ஜூரிஸ் அப்படின்ற ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த ஜூரிஸை மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கீழ் உள்ள என்எஃப்டிசி அண்ட் டிஎஃப்எஃப் இவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் ஜூரி மெம்பர்ஸா செலக்ட் பண்ணுவாங்க, எதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லா இருக்க மூவி ப்ரொடியூசர்ஸ், மூவி ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், ரிவ்யூவர்ஸ், சினிமா எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க எல்லாத்தையுமே ஜூரி மெம்பர்ஸா தேர்வு பண்ணுவாங்க. ரெண்டாவதா, நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ்ல என்ட்ரி பண்ண படங்கள்ல இவங்க ஒர்க் பண்ணியிருந்தாலோ அல்லது அந்த படங்களை நடிச்சவங்க இந்த ஜூரி மெம்பர்ஸோட பிளட் ரிலேட்டிவா இருந்தாலோ அவங்க தாமாவே இந்த கமிட்டில இருந்து வெளியேறலாம். அப்படி வெளியேறலனாலும் ஸ்டார்டிங்லேயே இவங்களுக்கு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்து அதுல சைன் வாங்கிடுவாங்க. அதுல என்ன போட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ்ல என்ட்ரியான எல்லா படங்களோட லிஸ்ட்டையுமே நான் பார்த்துட்டேன். எந்த ஒரு படத்துலயுமே நானோ என்னோட பிளட் ரிலேட்டிவோ சம்பந்தமான ஆட்கள் கிடையாது. ஒருவேளை அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த படம் ஒருவேளை விருதுக்கு தேர்வானா அந்த படத்துக்கான கருத்துகளோ மதிப்பீடோ நான் கொடுக்க மாட்டேன், என்னோட ஓட் கணக்குல எடுத்துக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம்ல சைன் வாங்கிடுவாங்க. சோ இதனால தெரிஞ்சவங்களுக்கோ வேண்டப்பட்டவங்களுக்கோ தமக்கோ எந்த ஒரு பார்சாலிட்டியுமே இல்லாம சரியான முறையில தேர்வு நடக்கும். இந்த மாதிரி இன்னும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஜூரி மெம்பர்ஸுக்கு இருக்கு. என்னன்னா, ஜூரி மெம்பர்ஸா ஒருத்தவங்க செலக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்களோட வீட்ல கூட நான் இப்படி ஒரு நேஷனல் அவார்ட் ஜூரி மெம்பரா செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்றத வெளியில சொல்லவே கூடாது. அதே மாதிரி தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கும்போது போன் எல்லாத்தையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும், யாரு கூடயும் பேசக்கூடாது. தென் இந்த ஜூரி சம்பந்தமாவோ விருதுகள் சம்பந்தமாவோ எந்த ஒரு போட்டோவையுமே சோசியல் மீடியால போடக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது. மீறி ஏதாவது செஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையா முடிஞ்சா அவங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு இந்தியன் பிலிம் ஃபெஸ்டிவலையும் கலந்துக்க முடியாது, லைஃப் டைமுக்கு தடை செய்யப்பட்டுருவாங்க. அதே மாதிரி அந்த இயர் என்ட்ரியான எல்லா படங்களையுமே பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஜூரி மெம்பர்ஸ் ஒரு டெசிஷனுக்கே வரணும். இந்த கம்ப்ளைண்ட்டுமே ஊர்வசி மேம் இவங்க மேல வச்சிருந்தாங்க. எல்லா படங்களையும் பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல, இந்த படங்கள் பேரெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றச்சாட்டையுமே சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஓவரால் காமனா ஜூரிஸ் கிட்ட இருக்க வேண்டிய தகுதிகள் அண்ட் அதிகாரங்கள், அதை பத்தி சொல்லியிருப்பேன். இப்போ அந்த ஜூரிஸ் பத்தியே கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்க்கு அவார்டு கொடுக்கறதா இருந்தா அதுல 2 வகையான ஜூரிஸ் இருப்பாங்க. ஒன்னு ரெஜினல் ஜூரி, இன்னொன்னு வந்து சென்ட்ரல் ஜூரி. முதல்ல ரெஜினல் ஜூரி அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மொழி அடிப்படையிலான சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் உள்ள படங்களையும் தனித்தனியா பார்த்து அதெல்லாம் செலக்ட் பண்ணி சென்ட்ரல் ஜூரிக்கு அனுப்புறவங்க. சென்ட்ரல் ஜூரிஸ் அப்படின்றது இந்த ரெஜினல் ஜூரிஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புன எல்லா படங்களையுமே பார்த்து அதுல இருந்து அவார்டிஸை சூஸ் பண்றவங்க தான் சென்ட்ரல் ஜூரி. இந்த ரெஜினல் ஜூரிஸை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையா பிரிப்பாங்க. நார்த் பேனல்ல பாத்தீங்கன்னா ஹிந்தி, பஞ்சாபி, தோக்ரி, போஜ்புரி, ராஜஸ்தானி, உருது, இங்கிலீஷ் அண்ட் சென்ட்ரல் இந்தியன் லாங்குவேஜஸ் இந்த லாங்குவேஜ் உள்ள படங்கள் எல்லாத்தையுமே அவங்க பார்த்து அவங்க சூஸ் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து வெஸ்ட் பேனல்ல பாத்தீங்கன்னா மராத்தி, குஜராத்தி, கொங்கனி இந்த 3 லாங்குவேஜ் உள்ள படங்களை பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. மூணாவதா சவுத் பேனல். சவுத் பேனலை 2 விதமா பிரிச்சிருப்பாங்க. சவுத் பேனல் 1, சவுத் பேனல் 2. சவுத் பேனல் 1ல பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் மலையாளம் இந்த 2 மொழிகள்ல உள்ள படங்களை பார்த்து சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சவுத் பேனல் 2ல கன்னடா அண்ட் தெலுங்கு. அதே மாதிரி ஈஸ்ட் பேனல்ல பெங்காலி, அசாமிஸ், ஒரியா, மணிப்பூரி, நார்த் ஈஸ்டர்ன் லாங்குவேஜஸ். 10-15 மொழிகள் கொண்ட நார்த்துக்கே ஒரே ஒரு பேனல் தான். பட் 4 மொழிகள் கொண்ட சவுத்துக்கு மட்டும் எதுக்காக 2 பேனல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுத் இந்தியால இருந்து தான் அதிகமான படங்கள் நேஷனல் அவார்ட்ஸுக்கு அனுப்பப்படுது. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சவுத் 1 பேனல்ல இருக்க தமிழ் அண்ட் மலையாள மொழி படங்கள் தான் அதிகமா போகுது. அந்த ஒரு ரீசனால தான் சவுத்துக்கு மட்டும் 2 பேனல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஒவ்வொரு பேனலையுமே 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு சேர்பர்சன், ஒரு மெம்பர் பாத்தீங்கன்னா வேற ஒரு ரீஜனல் பேனல்ல இருந்து வந்திருப்பாங்க. மீதி 3 பேர் வந்து அதே லாங்குவேஜ்ல உள்ளவங்களா இருப்பாங்க. சோ டோட்டலா ஒரு பேனலுக்கு 5 மெம்பர்ஸ். ஒவ்வொரு ஜூரியுமே அட்லீஸ்ட் 10 படங்கள் இல்லனா மொத்தமா என்ட்ரியான படங்கள்ல இருந்து 30% படங்களை ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பேனல் ஜூரி விருப்பப்பட்டா ஒரு குறிப்பிட்ட படத்தை அவார்டுக்காக ரெக்கமெண்ட் பண்ற பவர் அவங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி எல்லா படங்களையுமே பார்த்து பாயிண்ட்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் எல்லாமே கொடுத்து அடுத்த கட்டமா அவங்க சூஸ் பண்ண படங்கள் எல்லாத்தையுமே சென்ட்ரல் ஜூரிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் ஜூரியில பாத்தீங்கன்னா ஒரு சேர்பர்சன் 10 மெம்பர்ஸ், டோட்டலா 11 பேர் இருப்பாங்க. இந்த சென்ட்ரல் ஜூரியோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஜினல் ஜூரி ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்ச எல்லா படங்களையும்
படங்களுமே பார்த்து இவங்க தனியா மதிப்பீடு கொடுத்து அந்த படங்களை ஒரு லிஸ்டா எடுக்கணும். இந்த ப்ராசஸ்லாம் சென்ட்ரல் ஜூரிஸ் முடிச்சு ஃபைனலா ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுவாங்க. இதுதான் ஃபைனல் லிஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அதுக்கப்புறமும் கடைசியா ஃபைனலா ரெஜினல் ஜூரில இருந்து 4 பேர், சென்ட்ரல் ஜூரில இருந்து 10 பேர், இந்த 14 பேர் சேர்ந்து ஃபைனலா சென்ட்ரல் ஜூரி கொடுத்த லிஸ்ட்டை மறுபடியும் ரீகால் பண்ணி அதுல ஆலோசனைகள், கலந்துரையாடல்கள், மார்க்ஸ் இதெல்லாம் கொடுத்து அவங்க ஃபைனலா கொடுக்குற அவுட்புட் தான் நேஷனல் அவார்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ற அவுட்புட் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுதான் கிடையாது. ஜூரிஸ் எல்லாருமே இத்தனை ப்ராசஸ் பண்ணி நேர்மையான முறையிலையோ இல்ல பார்சாலிட்டி பார்த்தோ ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி ஃபைனலா கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்டை அப்படியே கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி அவார்ட்ஸ் கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. யாராருக்கு என்னென்ன அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சென்ட் பண்ற லிஸ்ட்டை ஃபைனலா இந்த டிபார்ட்மெண்ட், அதாவது இந்தியன் கவர்மெண்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் தான் அப்ரூவல் கொடுக்கணும். ஒருவேளை அவங்க தயார் பண்ணதுல இவங்களுக்குலாம் அவார்டு கொடுக்க வேணாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அதை மறுபடியும் மாத்தி அமைக்கலாம். ஜூரி சூஸ் பண்ணது இல்லாம வேற ஒரு ஆளுக்கு இவங்க கொடுக்க முடியும். இந்த மாதிரி இவங்க பண்றதை எதிர்த்து எந்த ஒரு ஜூரி மெம்பர்ஸும் கேள்வி கேட்க முடியாது, மேல்முறையீடு பண்ண முடியாது. கடைசியா இந்திய அரசாங்கத்தின் கீழ் உள்ள தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் எடுக்கக்கூடிய முடிவு தான் கடைசி இறுதி முடிவு. இதை நான் சொல்லல, நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்லயே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PDF இருக்கு. அந்த PDF டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல அவங்களே போட்டிருப்பாங்க. ஜூரிஸா இருக்கவங்க 1 மாசம் 2 மாசம்னு சொல்லி 100 படங்களுக்கு மேல பார்த்து அந்த படத்தோட ஃபிலிம் குவாலிட்டிஸ் இதெல்லாம் செக் பண்ணி ஒவ்வொரு படத்துக்குமே ஸ்டோரி டெல்லிங், ஆக்டிங், டைரக்ஷன், டெக்னிக்கல் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, ஒரிஜினாலிட்டியோட எப்படி எடுத்திருக்காங்க, கல்ச்சுரல் சோசியல் இம்பாக்ட்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்து தான் ஒரு படத்தை சூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு ஆக்டரை அவரோட பாப்புலாரிட்டி, பாக்ஸ் ஆஃபீஸ், ஃபேன் சோர்ஸ் இந்த மாதிரி எதை வச்சும் சூஸ் பண்ணாம அவர் எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா நடிச்சிருக்காரு, உணர்வுபூர்வமா அந்த கேரக்டரை எப்படி உள்வாங்கியிருக்காரு அப்படின்ற பல விஷயங்களை பார்த்து தான் ஒரு ஆக்டரை சூஸ் பண்றாங்க. இவ்வளவு ப்ராசஸ் பண்ணி சரியான ஆளை சரியான அவார்டுக்காக சூஸ் பண்ணி ஜூரிஸ்லாம் அனுப்பும்போது ஒருவேளை அந்த படமும் அந்த ஆக்டரும் இந்த ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து பேசியிருந்தால் அவருக்கு அந்த விருது தடை செய்யப்படலாம், அவருக்கு கொடுக்காம வேறொருக்கு கொடுக்கப்படலாம். அப்படி மாத்திர பவர் நம்ம இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு. இந்த மாதிரி பல பாலிடிக்ஸுக்கு உட்பட்டு தான் ஒருத்தவங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்குது, அதையும் பிரசிடென்ட் கையால நம்ம வாங்க முடியுது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 100% கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி 100% ஜூரிஸோட முடிவு மட்டும்தான் ஃபைனலா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு இருந்த எல்லா டவுட்டுமே கிளியரா இருக்கும். இப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, இது தேசிய விருதா இல்ல தேசியத்தை ஆண்டிட்டு கட்சி கொடுக்கக்கூடிய விருதா அப்படின்றத.